வந்து காவேரி வந்து பார்த்து எல்லா விஷயத்தையும் காவேரிக்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அதன்படி ரூமுக்கு வராரு. ரூமுக்கு வந்தால் காவேரி தூங்குறது அவர் கவனிக்கல. அந்த சைடு காவேரி திரும்பி தூங்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்காம வந்து காவேரி படுத்துட்டு இருக்கிறதால நினச்சிக்கிட்டே என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுறாரு. இங்கே பாரு காவேரி, என்னை நீ ரொம்ப தப்பாக நினச்சிருக்க. நான் வந்து உன்னை வந்து அப்படிலாம் யோசிக்க கூட மாட்டேன். உன்னை விட்டு எப்படி நான் போவேன்? நான் உன் புருஷன்டி. இங்கே பாரு, வெண்ணிலாவை நான் ட்ரீட்மெண்ட் பார்த்து அவளை குணப்படுத்தணும்னு நினைக்கிறேன் தவிர வேறு எதுவுமே கிடையாது. மற்றபடி வெண்ணிலாவை ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவளை நல்லபடி வந்து நம்ம வாழ வைக்கணும். அவ்வளோதான். நீ என் கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் காவேரி. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை காவேரி. வெண்ணிலாவை நான் குணப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லபடி வாழ்வோம். நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இதுக்கப்புறம் நீ எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்க தெரியுமா? எந்த பொண்டாட்டியும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நீ செஞ்சுருக்கடி. நீ என் உயிரடி, நீ என் பொக்கிஷன்டி. ஒன்றை மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்டி. இந்த ஜென்மத்தில் நீ மட்டும் தாண்டி என் ஒய்ஃபு. வேறு எதுவுமே என் வாழ்க்கை கிடையாதுடி. நீ தாண்டி என் வாழ்க்கை அப்படி சொல்லிகிட்டே இருக்காரு. காவேரி வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறத கவனிக்காமல் இவர் பாட்டுன்னு பேசிகிட்டே இருக்காரு. சரிடி, உன்னை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. நல்லா தூங்கு, நல்லா ரெஸ்ட் எடு, நாளைக்கு பேசிக்கலாம் மீதியா அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துடுறாரு. மார்னிங் எழுந்துக்கிறாரு. காவேரி பார்க்குற. காவேரி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு வந்து நைட்டு நம்ம சொன்னதெல்லாம் கண்டிப்பாக காவேரி யோசிப்பா. இதுக்கப்புறம் காவேரி வந்து நம்மளை தப்பாக நினைக்க வாய்ப்பே இல்லை. நம்ம தான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி காவேரி நான் கிளம்புறேன். இதுக்கப்புறம் வந்து நான் வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் மீதியெல்லாம். என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஐ லவ் யூ டி செல்லக்குட்டி அப்படி சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு கிளம்பிடுறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அவர் போனோன்னு ராகினி வந்து ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்து இப்போ என்ன இவ தூங்கிட்டு இருக்கா, என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தா காவேரி பக்கத்தில் ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டரை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இன்னமும் லவ்வா? இவ்வளோ பிரச்சனை கூட லவ் கேட்குதா உங்களுக்கு ரெண்டு பேருக்கும்? விஜய் சொன்னது என்னன்னு தெரியாமல் நீ வந்து கஷ்டப்படணும். விஜய் வந்து இப்படி சொல்லிட்டாரு, உன் மேலே தான் லவ் வச்சுருக்காருன்ற விஷயம் உனக்கு லாஸ்ட் வரைக்கும் தெரியவே கூடாது. சரி இப்படி பண்ணிட்டாரு அந்த விஜய். ஆனால் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த லெட்டர் படித்தா தானே உனக்கு தெரிய போகுது விஜய் மனசில் என்ன இருக்குன்னு. இந்த லெட்டரை நீ படிக்கவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சு போட்டுறாங்க. இதுக்கப்புறம் நடக்க வேண்டியது என் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே காவேரி எழுந்து வராங்க. எழுந்து வந்து விஜய் எங்கே போனாருன்னு சொல்லிட்டு வெளியே தேடுறாங்க. பார்த்தா வெண்ணிலாவையும் காணும், விஜயும் காணும். அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே தாத்தா கிட்ட கேட்குறாங்க, தாத்தா விஜயும் வெண்ணிலாவையும் காணுமே அப்படின்னு. அவங்க ரெண்டு பேரும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்கம்மா, உனக்கு தெரியாதா? விஜய் வெண்ணிலாவை கூட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா, அவங்ககிட்ட சொல்லலையாமா அப்படின்னு. அப்படியே பார்க்குறாங்க. இல்லை தாத்தா சொல்லலை அப்படின்னு. அந்த பையனை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு இது நைட்டு தான் படித்து அவனுக்கு அட்வைஸ் பண்ணேன். காவேரிக்கு இப்படி நடந்துக்காதலான்னு. மறுபடியும் இப்படி பண்ணிகிட்ருக்கானே, இப்போ காவேரி எப்படி சமாதானப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா யோசிக்கிறாரு. சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்கான், வந்துடுவாம்மா, நீ போயிட்டு ஆக வேண்டிய வேலையை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. காவேரி யோசனையாகவே வந்து போகிறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல இந்த விஷயத்த. உடனே ராகினி என்ன பண்ணுறாங்க, இந்த டைம் தான் கரெக்டான டைமு, எப்படியாவது காவேரி வந்து பேசி வந்து வெளியே அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதன்படி காவேரி கிட்டே போய் பேசுகிறாங்க. பாத்தியா காவேரி, உன் புருஷன் உங்ககிட்ட சொல்லாமே போயிட்டார், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அவர் இதுக்கப்புறம் உன்னை திரும்பி பார்க்க மாட்டாருன்னு அர்த்தம். இது கூட தெரியாமல் நீ பாட்டுன்னு இருக்க. உன்னை என்னத்தை சொல்கிறது நான்? இங்கே பாரு காவேரி, இதுக்கப்புறமா இந்த வீட்டில் இருந்தால் நீ அவமானம் தான் படணும். அவர் உன்னை வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்கிற நாள் கொஞ்ச நாளில் வந்துடும். அதுக்கப்புறம் நீ தான் அவமானப்படணும். அதுக்கப்புறம் உன் இஷ்டமா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. கேட்ட காவேரியால் தாங்கிக்க முடியல. காவேரி பயங்கரமாக அழறாங்க. ஒன்றுமே பண்ண முடியாமல் யோசிக்கிறாங்க. உடனே போயிட்டு நினச்சி பார்க்குறாங்க. நடந்த விஷயத்தை எல்லாமே, விஜய் கூட வாழ்ந்த நாட்கள் எல்லாமே நினச்சி பார்க்குறாங்க. விஜய் என்னை வீட்டை விட்டு போகணுன்னு சொல்லிடுவாரா? அவர் சொல்கிறதுக்குள்ளே நானே போகிறதுனே நல்லது. அவர் வந்து நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. அவர் வெண்ணிலா கூட தான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை வந்து யோசிக்கிறாங்க காவேரி. இதுக்கப்புறம் விஜய் உங்கள் வாழ்க்கையில் நான் வந்து கஷ்டப்படுத்த விரும்பலை விஜய் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போகிறார் ஹாஸ்பிட்டலுக்கு. டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. இது மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, கூடிய சீக்கிரம் வந்து சரியாயிடுவாங்க. இவங்களுக்கு பழையபடி வந்து எல்லாமே தெரிய வந்துடும். அது சில அதிர்ச்சியில் தான் இருக்காங்க. இவங்க அதிர்ச்சி போயிடுச்சுன்னா சரியாயிடும். அதுக்கு நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பழைய வந்து பேசுனது பழகுனது எல்லாமே வந்து மறுபடியும் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட நல்லா பேசி பழகுங்க. எல்லாத்தையும் வந்து பழையபடி வந்து சொல்லுங்கள். அவங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருங்க. சீக்கிரமாகவே குணமாயிடுவாங்கன்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம விஜய். இந்த விஷயத்தை நம்ம காவேரி கிட்ட சொல்லணும். காவேரி நானும் சேர்ந்து வெண்ணிலா உன்னை நான் சீக்கிரமாகவே குணப்படுத்திடுவோம். இதுக்கப்புறம் காவேரி தான் உன்னோட ஃப்ரெண்டு, ஓகேவா? காவேரி நானும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பேச வச்சு குணப்படுத்தி உன்னை சரி பண்ணுறது தான் எங்களோட வேலை. இதுக்கப்புறம் தனியாக நான் இருந்து பண்ணுறதோட காவேரியோட சேர்ந்து பண்ணுறது தான் நல்லது. சரி வெண்ணிலா, நம்ம போகலாம், நீ சீக்கிரமாக குணமாயிடுவேன். இந்த விஷயத்தை நம்ம காவேரி கிட்ட சொல்லலாம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அடுத்து வந்து விஜய் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தாலும், தாத்தா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தாத்தா, வெண்ணிலாவை சீக்கிரமாக குணப்படுத்திடலாம் டாக்டர் சொல்லிட்டார் தாத்தா, எனக்கு இப்போ தான் தாத்தா நிம்மதியாக இருக்குது. இந்த விஷயத்தை முதல்ல காவேரி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி, காவேரி எங்கே தாத்தான்னு, நீங்கள் இல்லைப்பா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு.